நம்மலாம் தப்பு பண்ணோம்னா அந்த கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம். ஆனால் அந்த கடவுளே தப்பு பண்ணிட்டு இவன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காருன்னா பாருங்க. அதுக்கு முன்னாலேயே 6 பேர் அவனை கொன்று விட்டார்களே. சின்ன பிள்ளையில நம்ம ஏகப்பட்ட கதைகள் கேட்டிருப்போம். அதாவது இதிகாச கதைகள், புராண கதைகள்னு சொல்லி ஏகப்பட்ட கதைகள் கேட்டிருப்போம். அதில் நிறையா பேர்த்திட்ட போய் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவனை பற்றி தான் சொல்லுவாங்க. ஆமாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கடவுள் இவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம அழியாத வரிகளுக்கு சொந்தக்காரரான கண்ணதாசன் கொடுத்து ஒரு பாடல் கேட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நடந்ததைத்தான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வணக்கம் நட்களே, நான் உங்கள் எம்கே. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது. இந்த பாடலோட முதல் வரியிலேயே நம்ம கவிஞர் இவனை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா என்னதான் சொல்ல போறாரு? வல்லவன் வகுத்ததடா கண்ணா. இவன் எந்த தப்புமே பண்ணாம எல்லா பாவத்தையும் இவனே அனுபவிக்கிறான். தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவன் என்ன தப்பு பண்ணியிருப்பான்னு யோசிக்கும் போது இவன் ரொம்ப நல்லவனா இருந்தது தான் பெரிய தப்பு போல. அந்த கடவுளே இவங்களோட சேர்ந்து நானும் உனக்கு பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல தலை குனிஞ்சு நிக்கிறத பாருங்களேன். நானும் உன் பழி கொண்டேனடா. உலகமே தன்னோட நண்பனை கெட்டவன் சொன்னா கூட தான் நண்பனுக்காக தான் உயிரையே கொடுத்துருக்கான். இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. காலத்தால அழியாத பாடல்கள்ல இந்த பாடலும் ஒரு பாடல். ஏன்னா கவிஞர் கண்ணதாசன் அவ்வளோ அழகா இந்த பாடல் வரிகளை கொடுத்துருப்பாரு. உங்களுக்குலாம் இந்த பாடல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு பாடலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். வணக்கம் நட்களே, நான் உங்கள் எம்கே.